ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இன்றைக்கி ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம திருச்செந்தூர் கோயில் யானை அவங்கள பற்றி பேச வந்திருக்கேன். என்னென்னா, 2 நாளாக என் மைண்டில் அது அப்படியே நேற்றுலேருந்து நினைக்கிறேன். மைண்டில் அப்படியே டிஸ்டர்பன்ட்டே இருக்குது. நைட்டெல்லாம் கனவுலெல்லாம் அந்த நினைவுகள் தான். தூக்கம் கேப்ப முழிக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகங்கள் வந்துட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இறந்தவங்களை பற்றியும் கஷ்டமாக இருந்தது. அதை விட அதிகமாக அந்த யானையை பற்றி கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, அதில் நிறைய நிறை குறைகள் இருக்குது. யார் மேலே தப்பு, யார் மேலே ரைட்டு, அதெல்லாம் அங்கே உள்ளுக்குள்ளே கேமரா இருந்தால் தான், அதை கூட மறைக்காமல் போட்டால் தான் அது வரும். 2வது, யார் மேலே தப்புன்னு மனிதர்களை தான் பேசலாம் இல்லையா, அனிமல்ஸை மீன்ஸ் யானையை பேச முடியாது. அது பண்ணுறது அத்தனையும் கரெக்டாக தான் இருக்கும். என்னென்னா, அத்தனை காலங்கள் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த அந்த யானை குழந்த மாதிரி விளையாடுது தண்ணியில், நீச்சல் குளத்தில். அவன் எழுப்புக்கெல்லாம் போகுது, சொன்னதெல்லாம் கேட்குது. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி மட்டும் என்ன வந்துச்சு, கண்டிப்பாக ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் அப்படின்னு, அதாவது மன அழுத்தம் கண்டிப்பாக மனிதர்கள் மாதிரியே எல்லா இனங்களுக்கும் உண்டு. யாரை நீங்கள் அதிகமாக துன்புறுத்தினாலும் அந்த மன அழுத்தம் வரும், இரிட்டேட்டிங் ஆகும். இப்போது மனிதர்கள் நமக்கு எல்லாத்தையும் இது வேண்டாம் இது வேணும் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அது வாயில்லா ஜீவன். எந்த உணர்வுகளையா வெளியில் சும்மா அது எது முக்கியமோ, இப்போ யானைக்கு தும்பிக்கை முக்கியம், அதை தான் ஆட்ட முடியும். அதை வச்சு என்ன எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அந்த பாகன் பல வருடங்களாக வளர்த்து வந்த அந்த பாகனுக்கு மட்டும்தான் அது தெரியும். நமக்கு அது தெரியாது இல்லையா? மற்றவர்களுக்கு, பார்ப்பவர்களுக்கு அது தெரியாது. அதுபோல் அங்கே என்ன நடந்ததோ அது அங்கே இருக்கும் அந்த முருகனுக்கும், திருச்செந்தூர் முருகனுக்கும், இறந்து போன அவர்களுக்குத்தான் தெரியும். ஆனாலும் இந்த சம்பவம் மனதை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது. இன்று காலையில் நான் முருகனிடம் வேண்டிக் கொண்டது, பாபாவிடம், முருகனிடம், ஐயனே, அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் நீங்கள் தான் சொல்லணும். அதே போல் இந்த யானைக்கும் நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும் முருகா. அது சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க, அழுகுதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையா? அதுக்கு கிட்ட போக பயந்துக்கிட்டு, சாப்பாடு போட முடியாமல் பயந்துக்கிட்டு, அது பசியில் அழுவுதா? நம்ம என்ன கண்டோம் சொல்லுங்கள்? தெரியாது. அது அத்தனையும் அங்கே இருக்கிற முருகருக்கு தெரியும். ஆகையால் அவரிடம் நான் வேண்டிக் கொண்டேன், ஐயனே, அது மன அழுத்தத்திலிருந்து அந்த யானையை வெளியே கொண்டு வந்து அது அமைதிப்படுத்தி அதற்கு சாப்பாடெல்லாம் கரெக்டாக கிடைக்கும்படி நீங்கள் யார் மூலியமாவது மனதில் புகுந்து அதற்கு நல்ல வழியை காண்பிக்க வேண்டும்னு நான் முருகர்கிட்ட காலையில் வேண்டிக்கிட்டேன். அப்புறம் தான் நான் டீயே குடித்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ மனசுக்கு இப்போவும் கஷ்டமாக தான் இருக்குது. அதே போல் நீங்களும் எல்லோரும், நம்ம ஜேகேயில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும், இதை கேட்பவர்கள் கேட்காதவர்கள் எல்லாரும் அந்த யானைக்கு, அந்த இறந்தவர்கள் குடும்பத்துக்கும் அனுதாபங்களை தெரிவித்து கொண்டு, அந்த யானைக்கும் அது இன்னும் மீண்டும் நல்ல நிலைக்கு, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அது நல்ல சாப்பாடு, நல்ல சுகங்களை அனுபவித்து அது நன்றாக வாழ வேண்டுமென்றால் நாம் அனைவரும் அந்த திருச்செந்தூர் முருகனைத்தான் வேண்ட வேண்டும். அத்தனை பேரும் வேண்டிக் கொண்டு அதுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள். இது என் தாழ்மையான வேண்டுகோள் உங்களிடம். சரியா? கண்டிப்பாக ஒரு வேண்டுதல் நடந்தால் உட்காந்து மழையை நினச்சி ஏதோ மந்திரம் பண்ணுங்க மழை வருங்கிறாங்க. வந்திருக்கு, பார்த்துருக்கோம் நம்மளும். அதுபோல தான் நம்ம அத்தனை பேருடைய வேண்டுதல்களும் அந்த முருகன் காதில் விழுந்து அந்த இறந்த அந்த குடும்பங்களுக்கும், அந்த அனாதையாக நிற்கும் அந்த யானைக்கும் ஒரு நல்ல வழியை காண்பிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடித்து கொள்ளுகிறேன். மனது கஷ்டத்துடன், மன கனத்துடன் இந்த வீடியோவை நான் முடித்து கொள்ளுகிறேன். ஓகே.